அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸில் பப்ளிக் எக்ஸாம் 2025க்கான இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அது மிஷன் 25 அவுட் ஆஃப் 25 தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வால்யூம் 1 அண்ட் வால்யூம் 2 இருக்கிற எல்லா இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸுமே நான் இந்த வீடியோவில் நான் வந்து சொல்ல போகிறேன். ஓகேவா? ஸோ லைனாக ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் வந்து ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா வெரி இம்பார்ட்டண்டான மிஷனில் நம்ம இறங்கியிருக்கோம். ஓகேவா? ஸோ ஃபிசிக்ஸை பொறுத்த மட்டும் 5 மார்க் வந்து வைட்டல் ரோல் ப்ளே பண்ணோம். ஸோ ஃபிசிக்ஸ் எப்படி படிக்கிறது, நாட் ஒன்லி ஃபார் 5 மார்க்ஸ். ஸோ 2 மார்க்ஸ் எப்படி படிக்கிறது, 1 மார்க்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, 3 மார்க்ஸ் என்னது, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்ன, ஸோ எல்லாமே நம்ம ஆல்ரெடி ஒரு கிளியர் கட்டாக ஒரு ஸ்டடி பிளான் நம்ம போட்டிருக்கோம் பப்ளிக் எக்ஸாம் 2025க்கு. அதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அந்த வீடியோவை மறக்காம செக் பண்ணி பாருங்க. எல்லாருமே அதை பாருங்க. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து புரியும் இவ்வளோதானா ஃபிசிக்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் ரெக்வஸ்ட் எவ்ரி ஒன் டு ப்ளீஸ் வாட்ச் தட் வீடியோ. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் திங் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 கொஸ்டின்ஸ் இருக்குது, ஆக்சியல் லைன், ஈக்குவட்டோரியல் லைன். ரெண்டுமே சேர்த்து கேட்க மாட்டாங்க. either they will ask axial line or equatorial line. ஓகேவா? ஸோ செகண்ட் கொஸ்டின் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் டியூ டு எலக்ட்ரிக் டைபோல். இது எழுதும்போது நீங்கள் ஸ்பெஷல் கேசஸும் கண்டிப்பாக எழுதணும். தேர்ட் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் காஸ்லாவோட எல்லா அப்ளிகேஷன்ஸுமே படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா வேண்டிகிராஃப் ஜென்ரேட்டர். ஸோ இது போக பார்த்தீங்கன்னா நான் 5 மார்க் நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக பார்ப்போம்ப்பா. இது சில 3 மார்க்ஸும் நான் வந்து கொடுப்பேன். நான் வந்து சொல்கிறேன் இது 3 மார்க்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ 3 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா எனர்ஜி ஸ்டோர்ட் என்ன கெப்பாசிட்டர் பார்த்துக்கோங்க, கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் அ பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர். இந்த 3 மார்க்ஸும் வெரி இம்பார்ட்டன்ட். நெவர் ஸ்கிப் தட். ஸோ இந்த பிடிஎஃப்ல ஜஸ்ட் 5 மார்க்ஸ் தான் இருக்கு, 5 மார்க்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம்னு நினைக்காதீங்க. ஸோ 3 மார்க்ஸும் படிங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு தான் கொடுத்துருக்கேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கரண்ட் எலக்ட்ரிசிட்டியை பொறுத்த மட்டும் மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட், Wheatstone bridge, meter bridge, EMF of 2 cells compared using potentiometer. 3 marks பொறுத்த மட்டும் resistors in series and parallel. ஓகேவா? So they might act as a separate question. So resistors in serial மட்டும் கேட்கலாம், அப்படின்னா resistors in parallel மட்டும் கூட கேட்கலாம். ஓகேவா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தேர்ட் லெசன்லமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஆக்சியல் ஃபீல்ட் அண்ட் ஈக்குவட்டோரியல் பிளேன் இருக்கு. நான் என்ன சொல்வேன்னு கேட்டிங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் லெசன் படிக்கிறீங்கல்ல, படிக்கும் போதே அப்படியே பேரலா கம்பேர் பண்ணி படிங்க தேர்ட் லெசன்ல உள்ளதும். ஸோ அப்போ உங்களுக்கு இன்னும் கிளியர் ஆகும். அதுமாதிரி கொஸ்டினை தெளிவாக படிங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டு கேட்டிருக்கானா, எலக்ட்ரிக் ஃபீல்டு கேட்டிருக்கானான்னு படிச்சு எழுதுங்க. ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு லாங் ஸ்ட்ரைட் கண்டக்டர், அதுக்கடுத்து சர்க்குலர் காயில், இந்த 2மே பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து சைக்கிள் ஓட்டுறாங்க. எல்லா கொஸ்டினுமே இம்பார்ட்டன்ட். அதில் பர்டிகுலராக இந்த 3 ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ இது போக பார்த்தீங்கன்னா சில ப்ரெஃபரன்சஸ், இது பார்த்தீங்கன்னா நீங்கள் லாஸ்ட்டாக ப்ரெஃபரன்சஸ், ஆனால் அதர் ப்ரெஃபரன்ஸ்ன்னு சொல்கிறதெல்லாம் நீங்கள் லாஸ்ட்டாக தான் படிக்கணும். ஓகேவா? நம்பரிங் போட்டிருக்கிறதுலாம் நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். டார்க் ஆன கரண்ட் கேரிங் கண்டக்டர் இன் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட், ஃபோர்ஸ் பிட்வீன் 2 லாங் பேரலல் கரண்ட் கேரிங் கண்டக்டர்ஸ். ஓகேவா? ஸோ 3 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், கேல்வனோமீட்டர் இன்டு வோல்ட் மீட்டர் கன்வர்ஷன், கேல்வனோமீட்டர் இன்டு அம்மீட்டரோட கன்வர்ஷன். ஓகேவா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா யூனிட் 4 எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் அண்ட் ஆல்டர்னேட்டிங் கரண்ட். அதில் பார்த்தீங்கன்னா ஓரியன்டேஷன் ஆஃப் த காயில், சிங்கிள் ஃபேஸ் ஏசி ஜென்ரேட்டர், கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி லாசஸ் இன் டிரான்ஸ்ஃபார்மர். இந்த எனர்ஜி லாசஸ் இன் டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா நமக்கு 3 மார்க் கொஸ்டின் தான் கேட்குறாங்க, பட் சம்டைம்ஸ் 5 மார்க்ஸ்லுமே கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கடுத்து ஆர்எல்சி சீரீஸ், அதுக்கடுத்து ஏசி சர்க்கியூட் ஒன்லி இண்டக்டர், பியூர் இண்டக்டிவ்னு சொல்லுவாங்க. அடுத்து பியூர் கெப்பாசிட்டிவ்னு அதை வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? அதுக்கடுத்து மியூச்சுவல் இண்டக்ஷன் பிட்வீன் 2 லாங் கோஆக்சியல் சாலினாய்ட்ஸ். ஓகேவா? ஸோ 3 மார்க்ஸை பொறுத்த மட்டும் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் இண்டக்டர். ஸோ ஆல்ரெடி நம்ம கெப்பாசிட்டர் வந்து ஃபர்ஸ்ட் லெசன்ல படித்தோம். அதுக்கடுத்து கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி டியூ டு எல்சி ஆசிலேஷன்ஸ். ஓகேவா? யூனிட் 5 எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ், மேக்ஸ்வெல் இன்டெக்ரல் ஃபார்ம், அதுக்கடுத்து மேக்ஸ்வெல் மாடிஃபிகேஷன் ஆஃப் ஆம்பியர் சர்க்யூட் எல்லாம். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வெரி ரேர். நீங்க இந்த அதர் ப்ரிஃபரன்ஸ்ல கூட இதை நீங்க வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. ஓகேவா? அதுக்கடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இஎம் வேவ்ஸ், எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ், வெரி இம்பார்ட்டன்ட். சம்டைம்ஸ் தே வில் ஆஸ்க் இன் 3 மார்க்ஸ் ஆல்சோ. ஓகேவா? டைப்ஸ் ஆஃப் ஸ்பெக்ட்ரம், எமிஷன் அண்ட் அப்சார்ப்ஷன், ரெண்டுமே நீங்க வந்து படிக்கணும். ஓகேவா? அதுக்கடுத்து வால்யூம் 2 ஸ்லைட்லி மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு. யூனிட் 6 பார்த்தீங்கன்னா மிரர் ஈக்குவேஷன், அது படிக்கும் போது லேட்டரல் மேக்னிஃபிகேஷனும் சேர்த்து படிக்கணும். அதுக்கடுத்து ஃபீசோ எக்ஸ்பெரிமெண்ட் டு டிட்டர்மைன் த ஸ்பீட் ஆஃப் லைட். அதுக்கடுத்து ஈக்குவேஷன் ஆஃப் ரீஃப்ராக்ஷன் அட் சிங்கிள் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ். அதுக்கடுத்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா, எட்டகன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆங்கிள் ஆஃப் டிவியேஷன் ப்ரொடியூஸ்ட் பை பிரிசம் அண்ட் ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த பிரிசம். ஸோ இதுக்கடுத்து அதர் ப்ரிஃபரன்ஸும் வச்சிருக்கேன், பட் இந்த அதர் ப்ரிஃபரன்ஸுமே இம்பார்ட்டன்ட் தான் இந்த லெசனை பொறுத்த மட்டும். ரேடியஸ் ஆஃப் illumination, அல்லது யூ கேன் கால் இட் அஸ் ஸ்னெல்ஸ் விண்டோ. அதுக்கடுத்து வேவ் ஆப்டிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரீஃப்ராக்ஷன் யூசிங் ஹைஜன்ஸ் பிரின்சிபல். அதுக்கடுத்து யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட், டபுள் ஸ்பிளிட் யூஸ் பண்ணி பேண்ட் வித் கண்டுபிடிக்கலாம். இன்னும் சில பேராமீட்டர்ஸ்லாம் கண்டுபிடிக்கலாம். உங்களுக்கு அப்படி செப்பரேட்டாக கூட கேட்கலாம், பட் நீங்கள் யங்ஸ் டபுள் ஸ்பிளிட் எல்லாமே படிச்சுக்கோங்க. ஓகேவா? அதுக்கடுத்து சிம்பிள் மைக்ரோஸ்கோப், ரிசால்விங் பவர் ஆஃப் மைக்ரோஸ்கோப், காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். அதர் ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா டைஃப்ராக்ஷன் அட் சிங்கிள் ஸ்லிட் அண்ட் nth மினிமம். யூனிட் 8 பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் எமிஷன். அதுக்கடுத்து ஐன்ஸ்டீன் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன், வெரி இம்பார்ட்டன்ட். டேனியல் செல் ஆர் ஃபோட்டோ எலக்டிவ் எமிசிவ் செல், photocell or photoemissive cell. அதுக்கடுத்து டேவிசன் அண்ட் ஜெர்மர் எக்ஸ்பெரிமெண்ட்,
அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். இதில் 3 மார்க் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். லாஸ் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் ஸ்கிப்பே பண்ணிடாதீங்க. அதுக்கடுத்து யூனிட் 9. யூனிட் 9 பார்த்தீங்கன்னா தாம்சன் எக்ஸ்பெரிமெண்ட், மில்லிகன் எக்ஸ்பெரிமெண்ட், ரேடியஸ் ஆஃப் nth ஆர்பிட், எனர்ஜி ஆஃப் nth ஆர்பிட், அதுக்கடுத்து நியூக்ளியர் ரியாக்டார். ஸோ 3 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரல் சீரிஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், லா ஆஃப் ரேடியோ ஆக்டிவ் டிகே அண்ட் ஆஃப் லைஃப். 10வது லெசன் பார்த்தீங்கன்னா ஆஃப் வேவ் அண்ட் ஃபுல் வேவ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து இது டிரான்சிஸ்டாரை ஸ்விட்சை எப்படி பயன்படுத்தலாம், டிரான்சிஸ்டாரை எப்படி ஆம்பிளிஃபையராக பயன்படுத்தலாம்னு கேட்பாங்க. டிரான்சிஸ்டாரோட சிஇ காமன் எமிட்டார் மோடோட கான்ஃபிகரேஷன் வந்து பார்த்துக்கோங்க. டிமார்கன்ஸ் தியரம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ டிமார்கன்ஸ் தியரம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், தெளிவாக பார்த்துக்கோங்க. யூனிட் 11 பார்த்தீங்கன்னா இது கொஸ்டின் நம்பர் 50 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. எலமெண்ட்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் சிஸ்டம் வித் பிளாக் டயக்ராம். பிளாக் டயக்ராம் வெரி இம்பார்ட்டன்ட். இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த 55 மார்க்ஸ். ஸோ சில இதெல்லாம் நான் 3 மார்க்ஸும் சொல்லியிருக்கேன், சில அதர் ப்ரிஃபரன்ஸும் நான் வந்து இது கூட நான் வந்து சொல்லியிருக்கேன். இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் படிக்கணும், முதல்ல நான் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து சொல்லியிருந்தேன் இந்த வீடியோவில். ஸோ அதனால் தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. இந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் என்னென்னலாம் ரெலவெண்ட் லிங்க்கோ அதெல்லாம் நான் கொடுக்குறேன். ஸ்டடி பிளான் கொடுத்துருந்தேன். அந்த மாதிரி எப்படி எழுதுனா 5 மார்க்ஸ் ஈஸியாக கிடைக்கும், பேப்பர் ப்ரெசன்டேஷன், 1 மார்க்ஸ், கம்பல்சரி கொஷின் எல்லாமே நான் வந்து கொடுக்குறேன். எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? யா, தட்ஸ் இட். நல்லா பண்ணுங்கள். ஆல் தி வெரி பெஸ்ட்.